வருஷத்தை அநேகருடைய வாழ்க்கையில வறட்சியாய், அதாவது ஒரு இடம் வறண்டு போய் கிடக்கிற ஒரு வறண்ட இடத்தை போலான்ற காட்டி அந்த வறண்ட இடத்துல அந்த தரையெல்லாம் ரெண்டா வெடிச்சு கிடக்கிற காரியத்தை ஆண்டு காட்டி கொண்டிருக்கிறார். வறுமையிலும் கொடிய வறுமை தரித்திரத்துல உச்சக்கட்ட தரித்திரம், அந்த வறுமையில அந்த செடிகள் எதுவும் வளராத படிக்க அந்த வறண்ட இடத்தை ஆண்டு காட்டி அதே வறண்ட இடத்துல ஹalleluya அதுக்கு வழியே இல்லை, அந்த இடத்துக்கு வழி இல்லாதபடி இருக்கிற இடத்துல நீங்க ஒரு சிலர் உட்கார்ந்து இருக்கிற இடத்தை ஆண்டு காட்டி கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல ஒரு கப்பல் எப்படித்தான் அந்த தண்ணிக்குள்ள வருது தெரியல, அந்த மண்ணு போல கூட இல்ல, ஒரு வெடிப்புள்ள ஒரு பூமியை போல ஆண்டு காட்டி அதுல ஒரு கப்பல் வந்து நிற்கிறது ஆண்டு காட்டி கொண்டிருக்கிறார். அந்த கப்பலுக்குள்ள இருந்து ஒரு ஹோல்ஸ் விடப்படுது, அது விட்ட உடனே அதோட தண்ணீர் எல்லாம் வறண்ட நிலம் எல்லாம் நீரூற்றால் நிரப்பப்படுது. அது கடகடன் அந்த வறண்ட பூமி தண்ணிய முழுக்க முழுக்க எல்லாத்தையும் அதை உருண்டு கொண்டு நிற்கிறதா அங்க காட்டி கொண்டிருக்கிறார். அந்த நதி அந்த ஹோல்ஸ்ல இருந்து கப்பல்ல இருந்து வருகிற தண்ணி ஒரு ஹோல்ஸ் தான் விழுந்தது. ஆனா அந்த இடம் முழுக்க நிரப்பப்பட்டு 6 காவா பிரிக்கப்பட்டு அந்த 6 காவா வழியா தண்ணி போய் எல்லாத்தையும் நிரப்பி நீரூற்றி ஒரு ஃபுல்லா அப்படியே தண்ணி ஃபுல்லா ததும்புற அளவுக்கு மேல வரைக்கும் அந்த தண்ணியினால நிரப்பப்படுகிற ஒரு காரியத்தை ஆண்டு காட்டி கொண்டிருக்கிறார். சதுரி விக்கரமா ஆவிக்குரிய ஜீவியத்துல நீங்க ஒருவேளை வறண்டு போய் இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீரூற்றை போல பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து உங்களை வல்லமையினால நிரப்பி ஆவியானுடைய பிரசனத்துல நிரப்பி அனுப்ப போகிறார். இரண்டாவதாக கர்த்தர் சொல்லுகிற காரியம், போன வருஷத்துல நீங்க பட்ட பாடுகள், போன வருஷத்துல இருந்த எல்லா வறண்டு போன காரியங்கள் எல்லாவற்றையும் நீரூற்றாய் கர்த்தர் காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனாலும் பள்ளத்தாக்குகள்லாம் நீரூற்றால நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எப்படி ஆகும்னு நினைக்கிறீங்க? அது எப்படி அந்த கப்பல் அந்த இடத்துக்கு வருகிறதுக்கு வழி இல்லாத இடத்துல கப்பலை கொண்டு வந்து நிறுத்தினாரோ அதே போல என் தகப்பனர் அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்வேன் என்று சொல்லி ஒரு சில வாலிப பிள்ளைகள் உட்கார்ந்து, அதாவது அழுறீங்கன்னு சொல்ல முடியல, உங்க முகத்தை மூடிக்கொண்டு அப்படியே கூறிக்கொண்டு இருக்கிற ஒரு சில காரியத்தை ஆண்டு காட்டி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்க குமுறுதலை, உங்க வேதனையை, உங்க கண்ணீரெல்லாம் மாற்றி உங்க தலையை நிமிர செய்வேன் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க உங்க குடும்ப சூழ்நிலைமையை பார்க்காதீங்க. ஹalleluya, நீங்க கர்த்தரை மாத்திரம் பாருங்க. உங்க தலையை கர்த்தர் மேல உயர்த்தி வைப்பாரு. ஹalleluya, ஹalleluya. அநேக இடங்களிலே தேசமா ஒரு அந்தகார இருளுக்குள்ள போகிறத நீங்க பார்க்க போறீங்க. அந்த இருளுக்குள்ள அநேக ஜனங்கள் மாட்டி தவிக்கிற ஒரு காரியம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் மேல கர்த்தர் உதிக்கிறத அநேகர் சொல்ல போறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் மேல இவ்வளவு ஒரு பாதுகாப்பு, இவருடைய சுகம் இருக்குதுன்னு சொல்லி ஆச்சரியப்படத்தக்க விதத்துல கர்த்தர் உதிக்க போகிறார். உங்கள் மேல கர்த்தர் வெளிச்சமாய் உதிப்பார். அந்த காரியம் நீங்கி போகும்படிக்கு கர்த்தர் உங்கள் மேல வெளிச்சமாய் உதிக்கும் பொழுது உங்களுடைய சிந்தையில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படும். பிசாசு கொண்டு வருகிற எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட்டு இன்னும் கர்த்தருக்காக காலூன்றி நிற்க பண்ணுவார். கர்த்தருக்காக காலூன்றி நிற்க பண்ணுவார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் காலூன்றி நிற்க பண்ணுவார். பொல்லாத ஆவிகள் போட்ட எல்லா அந்தகார இருளின் வல்லமைகளை அகற்றி அந்த வெளிச்சத்துக்குள்ள நானும் என் வீட்டாரோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி நீங்கள் குடும்பமாய் கர்த்தருக்காக எழுப்புகிறதை கர்த்தர் காட்டி கொண்டிருக்கிறார். உட்கார்ந்திருக்கிற பிள்ளைகள் கணவன் மனைவிமாய் நீங்கள் குடும்பமாய் எழுப்பி நிற்கிற ஒரு காரியத்தை வந்து காட்டி கொண்டிருக்கிறார். அன்றுக்காக எழும்பும் போது இந்த தரிசனத்தை சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு அதட்டல் சத்தம், எழும்பாத உட்காரு, ஒரு சத்தம் மட்டும் கேட்குது, எழும்பாத உட்காரு சொல்லி. அந்த சத்தத்தின் வல்லமை கர்த்தர் உடைக்கும்படிக்கு கர்த்தர் நீதியின் சூரியனாய் உதிக்கட்டும்.
இருக்கிறார்னா அவருடைய சத்திய வசனத்தை எங்கேயும் சொல்றதுக்கு ஹalleluya 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 அநேக இடங்களிலே கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு போக முடியாத இடங்களில கூட கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு செல்லுவதற்கு ஒன்று நீங்க போகணும், இல்லைன்னா கர்த்தருடைய காரியங்களுக்காக உங்க பணத்தை உங்க நேரத்தை செலவழிக்கணும். ஹalleluya. என்னால எதுவும் முடியலன்னா நல்ல முழங்கால மடக்கி கர்த்தருடைய சமூகத்துல நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். கர்த்தர் எதிர்பார்க்கிறது அதுதான் உங்ககிட்ட இந்த வருஷத்துல. ஹalleluya ஹalleluya. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை வருது, இன்னும் கொஞ்ச காலம்தான், கொஞ்ச காலத்துல என்னுடைய கோபம் பற்றி எரியும். என்னுடைய கோபம் பற்றி எரியதுக்கு முன்பதாக நீங்க அநேகரை உங்க வெளிச்ச தண்டையில, உங்களுக்கு இருக்கிற அந்த வெளிச்ச தண்டையில அநேகரை கூட்டி சேருங்கன்னு சொல்லி அவனுடைய வார்த்தை வந்து கொண்டிருக்குது. அது மாத்திரமல்ல, பூமியை காரில் மூட போவதுதான் அதற்கு முன்பதாக நீங்களும் நானும் இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிற நாம அநேகர வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக பிரயாசப்படணும்னு சொல்லி அந்த வருஷத்துல கர்த்தருடைய ஊழியத்தை அதிகமா செயல்படுத்துவதற்கான தாகத்தோடு வந்திருக்கிறதா என்று காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த வருஷம் கேள்விப்படாத இடங்களில் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை போனது, கர்த்தருடைய வார்த்தை இந்த இடத்துல அற்புதங்களை செய்ததுன்னு சொல்லி கேள்விப்பட்டு அநேகர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளத்தக்கது அவங்க கண்களை திறக்கிறத நான் பார்க்கிறேன். சுவிசேஷத்தின் வாசல் அடைபடும். ஒரு புறம் கர்த்தருடைய காரியங்களுக்காக ஊழியங்களுக்காக ஒரு திறந்த வாசலை வைத்து அன்று எழுப்புதலை தீய பற்ற வைத்து அநேக இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்கும்படிய வாசலை திறந்து கொடுப்பாரு. இந்த காலத்துல நீங்க மௌனமா இருக்காதபடிக்கு என் காரியமாய் கடந்து போவுங்க. கர்த்தர் ஒரு தரிசனத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய பாதாளத்துக்குள்ள இருக்கிற ஒரு பள்ளம், நம்ம எல்லாம் ஒரு பெரிய மேட்டு மேல நிற்கிறோம். அந்த மேடு ஃபுல்லா சுத்தி இருக்கிற ஒரு மேடு உயரத்துக்கு இருக்குது. அந்த மேட்டு மேல நின்று அந்த பள்ளத்தை மூடுறதுக்கு கால்களால அந்த பாறையை இடிக்க முடியாத அந்த பாறையை இடிச்சு அந்த பள்ளத்தை அப்படியே மூடிக்கொண்டு வருகிற ஒரு காரியத்தை ஆண்டு காட்டிக் கொண்டிருக்கிறார். அநேக ஜனங்கள், அழிந்து போகிற ஜனங்கள் அந்த பள்ளத்துக்கு விழுந்து கொண்டிருக்கிறாங்க பாதாளத்துக்குள்ள. அதை நீங்களும் நானும் மூட முடியாது. கர்த்தர் நம்மள வெளிச்சத்தின் பிள்ளைகளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. இப்ப அந்த வல்லமே தான் மக்களை கொடுக்கிறாரு. அந்த பாதாளத்தின் வாசல்களை மூடும்படியா அந்த பாதாளத்துக்குள்ள திறந்து கிடக்கிற அந்த காரிய இடத்தை வந்து மண்களால கற்களால உடைச்சி நீங்களும் நானும் கஷ்டப்பட்டு அந்த இடத்தை மூடிக்கொண்டு வருகிறதா என்று காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த வருஷத்துல கர்த்தர் அநேக நன்மைகளை கொடுத்து ஒரு பெரிய ஒரு தோட்டத்தை போயிருக்கு. அந்த தோட்டத்துக்குள்ள அநேக நன்மைகள், அநேக கனிகளால நிரம்பின அந்த தோட்டம், செழிப்புள்ள தோட்டத்துக்குள்ள கொண்டு போய் உங்களை ஒரு சிலரை கொண்டு போய் உள்ள விடுகிறதான்ற காட்டுறாரு. ஆனா நீங்க போறவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போய் அந்த தோட்டத்துக்குள்ள உள்ள கொண்டு போய் நீங்க வாங்கன்னு சொல்லி கையெழுத்துட்டு போய் பிடிச்சு உள்ள கொண்டு விடுகிற அந்த செழிப்புள்ள இடத்துல கொண்டு போய் விட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு வாய்க்கால நீங்க மாறுகிறதா என்று காட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த தோட்டத்துல என்னென்னலாம் இருக்குமோ அந்த அளவுக்கு பழங்களினாலேயும் செழிப்புகளினால அந்த நிழல் வழுகிற உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிற காரியங்கள் எல்லாம் அந்த தோட்டத்துக்குள்ள வைக்கப்பட்டிருக்குது. அதுல அநேகர் உள்ள போய் அந்த சுகத்தையும் அதுல இருக்கிற கனிகள், அதுல இருக்கிற இணல் எல்லாவற்றையும் நீங்க அதை அனுபவிக்கிறதுக்கு ஏற்ற தோட்டமா கர்த்தர் மாற்றி கொடுத்திருக்கிறது என்று காட்டிக் கொண்டிருக்கிறார். அநேகரை அந்த தோட்டத்துக்குள்ள
அப்படியே உட்கார்ந்து அப்படியே சரீரம் ஃபுல்லா இதை பாருகிற ஒரு காரியத்தை போல ஆண்டவர் காட்டி கொண்டிருக்கிறார். என்ன தோட்டம் ஆண்டவரே, இந்த அநேகரை கூட்டிட்டு போறாங்கப்பான்னு சொல்லும் போது இது சபை என்ற தோட்டத்துக்குள்ள சபைக்குள்ள அநேக கனிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறார், அநேக நன்மைகளை வைத்திருக்கிறார். அதுல ஒவ்வொருவர் வந்து இளைப்பாறித்து அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டு போகிற அந்த வருஷத்தை கர்த்தர் காட்டி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி 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 அப்பா. ஒவ்வொருவரும் அந்த நன்மையை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு ஆண்டவரே நீங்க கிருபையை தாங்கப்பா, கிருபையை தாங்கப்பா, கிருபையை தாங்கப்பா. நன்றி ஆண்டவரே, உங்க ஒவ்வொருவருக்குமே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் ஆரோக்கிய சுகத்தையும் நீங்க பார்க்கிறதுக்கு ஏதுவாய் அந்த தோட்டத்துக்குள்ள வரும்போதெல்லாம், சபைக்குள்ள வரும்போதெல்லாம் கர்த்தருடைய ஆரோக்கியம் உங்களை ஆளுகை செய்கிறது இந்த நாளிலிருந்து நீங்க நல்லா உணர முடியும் சரீரத்துல. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கடலுக்குள்ள ஒரு இரைச்சலின் சத்தத்தை ஆண்டவர் கேட்க செய்யறாரு. கடலுக்கு அடியில அந்த சத்தம், அது ஒரு இது வரைக்கும் நான் அந்த சத்தத்தை கேட்டதில்லை. அந்த அளவுக்கு ஒரு மூல சத்தத்தை போல உள்ள கடல் அடியில அது கொடுக்கிற அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்க செய்யறாரு. எதுக்காக இந்த கடலுக்குள்ள இவ்வளவு சத்தம்? இப்போ ஒரு மாதிரி அந்த காத்து சத்தமா இல்ல அலறல் சத்தமா எதுவும் அதை புரிய முடியாத அளவுக்கு அந்த சத்தம் இருக்குதுன்னு கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, கடலுக்குள்ள இன்னும் அநேக மாற்றங்களை நான் கொடுக்க போறேன், இன்னும் அநேக கடலுக்குள்ள மாற்றங்கள் நடக்கிறோம், அநேக காரியங்களை நீங்க வருகிற நாட்கள்ல கேட்க போறீங்க, பார்க்க போறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் அந்த இரைச்சலை சத்தம், அந்த ஒரு மாதிரி அந்த சத்தத்தை கடலுக்கு அடியில கேட்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கடல் சத்தத்தை கேட்கும் போதெல்லாம் கடலுக்குள் இருக்கிற எல்லா ஜீவன்கள் எல்லாம் மீன்கள் எல்லாமே வந்து அது வேகமா பறக்க அடிக்கப்பட்டு போகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் காட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த காற்று மாதிரி அடிக்கிற காரியம் வெந்நீரை போல உள்ள அப்படியே அனல் பற்றி அந்த காற்று போல அப்படியே அந்த அனல் வெளியே வருது. வெளியே வரும் பொழுது எல்லா அதை சுற்றி இருக்கிற கடலுக்குள்ள இருக்கிற எல்லா அந்த நீர் ஜீவன்கள் எல்லாம் அப்படியே பறந்து வேகமா போகுது. ஆனா வெந்நீர போட்ட மீன் வெந்து போகிறது போல ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் காட்டுற வெந்து போய் வெள்ள வெளியா தண்ணியில அப்படியே கிடக்கிறது போல ஆண்டவர் காட்டிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, கடலுக்குள்ள கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. எதுக்காக சொல்லுவது? அநேக அருவருப்புகள் எல்லாம் சுத்திகரிக்கிறத போல ஆண்டவர் காட்டிக் கொண்டிருக்கிறார். கடலுக்கு அநேக மாற்றங்கள் நடக்கும். மாத்திரமல்ல, அநேக அழிவுகளை கேள்விப்பட்டு இதுவரைக்கும் இருந்தது போல அல்ல. இந்த அழிவு கொண்டு வருகிற காரியம் ஒவ்வொரு பகுதிகளுக்கு ஒவ்வொரு மிருகத்தை போல பறவைகளை போல போய் அதனுடைய அழிவை கொண்டு வருகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் காட்டிக் கொண்டிருக்கிறார். அது 4 திசையிலிருந்து வருது. 4 திசையிலிருந்து வருகிற அந்த பறவை போல மிருகம் போல இருக்கிறது. 4 விதமான அழிவுகளை கொடுத்து ஜனங்கள் அப்படியே அழிவுக்குள்ள நடத்துகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் காட்டிக் கொண்டிருக்கிறார். உங்களை நம்பி கொடுத்திருக்கிறேன். பாரத்தை அழிவு வராதபடிக்கு தடுத்து நிறுத்துவதற்கு தான் கர்த்தர் காரியத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த ஜனங்களுக்குள்ள இந்த தேசத்துக்குள்ள இப்படிப்பட்ட மிருகத்தை போல பறவைகளை போல வருகிற எல்லா அழிவுகளை தடுத்து நிறுத்துவதற்கு ஆண்டவரே எனக்கு நீங்க கிருபை தாங்கன்னு கேளுங்க. அப்ப நான் தடுத்து நிறுத்துவேன் ஆண்டவரே. எந்த பறவை ரூபத்திலையும் எந்த மிருக ஜீவன் ரூபத்திலையும் ஆத்துமாக்கள் அழிவுகளை கொண்டு போகவே கூடாதுன்னு சொல்லி செவிக்க பக்கம் அந்த சமூகத்துக்கு தரிசனத்துக்காக வீட்டரவதுரவு கரபரபரபலபரபரிம கரபலப கபரபலப கபா